வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் ஜேகே சேனல்ல இருந்து இந்த டைனமிக் டுவோ காமாட்சி முக்தார் காம்போ அதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இவரோட பேர் வந்து நாயுடு அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னான். அந்த இவரை பற்றி மீம்ஸ்லாம் வரும்ல, தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார்ல, அது நல்லா இருக்கும். நிறைய மீம்லாம் ட்ரால் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன் நான். யாருன்னு கேட்டப்போ இந்த மாதிரி நாயுடு அப்படின்னு சொன்னால் அவர் ஃபுல் பேர் வந்து காமாட்சி நாயுடுன்னு நினைக்கிறேன். காமாட்சின்னு போட்டிருக்காரு. இவர் பேர் முக்தார்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் காமாட்சின்னு போட்டதுனால காமாட்சி நாயுடுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவில் போனால் தெரிஞ்சிடும். ஜேகே சேனல் ரொம்ப நாளுக்கு போன ஒரு வீடியோ ரியாக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரியாக்ட் பண்ணியிருந்தேன், பட் அதை நான் தெரியாமல் டிலீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதே வீடியோக்கு மாதிரி ரியாக்ட் பண்ண முடியாதனால திஸ் வீடியோ வில் மேக் யூ ஸ்மைல் அப்படின்ற டைட்டில் தான். ரீசெண்டாக அந்த வீடியோ தான் அது. ஸோ அதனால் கண்டிப்பாக அது போட மறுபடியும் ரியாக்ட் பண்ணி போட முடியாது, அது தப்பாக இருக்கும். ஸோ த டைனமிக் டுவோ வீடியோ போகலாம். நம்ம சேனல் யாரும் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு என்னோட சேர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் அன்லாக் ஆகிருக்கு. யூபிஐ ஐடி கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்கள், ரொம்ப உதவியாக இருக்கும். த டைனமிக் டுவோ பார்க்கலாம். ஸோ அது ரீரியாக்ஷன் அப்படின்னு டைட்டில் வச்சு கூட பண்ணலான்னு நினைக்கிறேன். தெரில, பண்ணாலும் பண்ணுவேன். பார்க்கலாம், வீடியோவில் போகலாம். என்ன கார்ட்டூன் இது? இது வரைக்கும் வேற மாதிரி பார்த்த இந்த உலகம் டச்சில் அன்புல வித்தியாசமாக தெரியுது மாதிரியும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சந்தோஷமான ஹாப்பி வேர்ல்டாக மாறிடுச்சு. இப்போ மழை பெய் கையில் ஜிஞ்சர் டீ வாங்கி வச்சு முக்தார் காமாட்சி நாயுடு. எஸ், இட் இஸ் தட் டைம் ஆஃப் த மந்த் ஒன்ஸ் அகேன். முக்தார் காமாட்சி நாயுடு காம்போல இன்னொரு வீடியோ வந்து பார்க்க வந்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரம் லைக் போட்டீங்க, நான் சீக்கிரம் வந்துட்டேன். போன வீடியோ 24 மணி நேரத்துக்குள்ள 30,000 லைக் போட்டீங்கன்னு சந்தோஷமா சொன்னேன். 31,000 லைக் கேட்டேன். அதை வெறும் 4 மணி நேரத்துல முறியடிச்சு வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணிட்டீங்க நம்ம சேனலுக்கு. அதனால இப்ப நான் என்ன கேட்பேன்னு உங்களுக்கே தெரியும். 32,000 லைக்ஸ், 6,60,000 மாதிரி 32,000 லைக்ஸ். இதை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியும்ன்றத பார்ப்போம். போன வேர்ல்ட் ரெக்கார்டா முறியடிக்கிறோமான்னு பார்ப்போம். பட் இன்னைக்கு இதுதான் பார்க்க போறோம். இது வந்து 3வது இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ வந்து லோர் சொன்னாங்க. 2வது இன்டர்வியூ தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஹவ் ஆர் யூ, அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ. ஏன்னா இதுல வந்து அந்த இன்டர்வியூட ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ எல்சியூ கதை மாதிரி இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பார்த்துருங்க. அப்பதான் இங்க சொல்ற ரெஃபரன்ஸ் புரியும் உங்களுக்கு. ஓகே சார், தேங்க்யூ. சாப்பாடு டின்னர் ஏதோ ஒன்று எடுத்து கண்டிப்பா அந்த வீடியோமே இதுக்கப்புறம் நான் ரியாக்ட் பண்ணிடுறேன். இந்த இன்டர்வியூ பேர் என்னன்னா விஜயின் லியோ படத்தை மிஞ்சும் காமாட்சி நாயுடுவின் அதிரடி காட்சிகள். இதுதான் இந்த வீடியோவின் டைட்டில். வாங்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு கீழே போனவங்களா உங்களோட கீழ் ஜாதி இல்லையா? என்ன உயர்ந்த ஜாதி? கத்திரிக்காய் ஜாதி. அப்படின்னா மண்ணாங்கட்டி நாயுடுன்னு பேரு பின்னாடி இந்த பாரு போறதானே. அப்போ நாயுடு பேருக்கு என்ன காரணம்? சனாதனம் தானே, சாதி வேறுபாடு தானே, சாதி வரிசைப்படுத்தல் தானே. இப்போ நான் பேசுறேன். போன்ல என்ன பண்றீங்க? உன்கிட்ட வந்து உட்காந்துட்டேன். நீ என்ன எப்படினாலும் தோலை உரிச்சு தொங்க விட போற. எப்படினாலும் தொங்க விடு. உங்க பெத்தோட பேர் போடாம சாதி பேரை போடுறீங்க. என்ன மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி இதையே பேச. ஆமாங்க, நீங்க தாங்க காமாட்சி நாயுடுன்னு பேரை போட்டிருக்கீங்க. அதெல்லாம் தாங்க கேட்கிறேன் உங்களை. அடுத்த நேர்காணல் வரும்போது காமாட்சி தான் இருக்கணும், நாயுடுன்னு பேர் இருக்கக்கூடாது. சொல்றேன், கோமாட்சி இருக்கணும். இனிமே உங்க பேரு கோமாட்சி. கடைசியில போய் பிஜேபி சென்டிங்களே தெரிஞ்சாம தான் போயிட்டேன். ஆமா, ஒண்ணும் தெரியாது பப்பா, சொல்ல கிடைக்க தெரியாது, தெரியாம போயிட்டீங்களா? இங்க பாருங்க, பிஜேபி இந்துத்துவா போய் தெரியாதா? இங்க பாருங்க, அப்ப வந்து இந்த அளவுக்கு மூளை வளர்ச்சி எனக்கு இல்ல. இப்ப எங்க இருக்கு? இப்ப எங்க இருக்குன்னா மண்டக்குள்ள இருக்கு கல்லு. அப்பதான் நல்ல வளர்ச்சி இருந்துச்சு. அடாடாடாடா, ராஜீவ் காந்தி கொலைக்கு திட்டமிட்டதெல்லாம் அந்த ஆசிரமம் தான். ஆமாம், அதெல்லாம் என்னால சொல்ல முடியும். உங்களை கூப்பிட்டு உள்ள வச்சு கும்பு குத்துனா நிறைய உண்மைகள் வெளியே வரும். என்னமோ நான் தான் போய் கொலை. என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? இது எனக்கு லோர் தெரியும், அதனால நான் சிரிக்கிறேன். அந்த ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் ஒவ்வொரு கதையிலேயே அவர் இழுத்துட்டே இருப்பார். கிராமத்துல நடந்த கதையை எங்கிட்ட விட்டு சுத்தி விட்டாலும் அதுக்குள்ளேயே வந்து கேட்டுட்டே இருப்பாரு. அந்த மாதிரி இங்க வந்து ராஜீவ் காந்தி கொலைன்னு அதை வச்சே கேட்டுட்டு இருப்பாரு. நம்ம 2வது வீடியோல பார்த்தது வந்து அந்த உங்க அப்பாக்கு எவ்வளவு மனைவிகள் இருந்தாங்கன்னு பிடிச்சி நாடக கதை பண்ணாரு. அந்த மாதிரி இதுக்கு வந்து ராஜீவ் காந்தின்னு ஒரு கதை சொல்லுவாரு. அதை வச்சுதான் இன்டர்வியூ ஃபுல்லாவே இருக்கும். வாங்க. ஏன் வேத்து போட்டுது? வேத்து ஒழுத உட்காந்து வச்சுக்கிட்டு நீ வம்பிழுத்துட்டு இருக்க. ஆசிரமத்துக்கு போறதுக்கு முன்னே மன்சோர் சாப்பிட்டீங்க, கடவுள்கிட்ட வேணீங்க, அதை முயற்சி பண்ணி பார்த்தீங்க, அதனால எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் நீங்க ஆசிரமம் போனீங்க. ஓ, மூச்சு தொலைக்கிற. தனியா சிரிக்கிறேன் இந்த வீடியோ அப்டேட் போட்டு போடுவாங்க, அந்த இது நினைக்கிறதெல்லாம்
வணக்கம் நேயர்களே, அறிக்கை நமது நினைச்சேன். சத்தியம் தொலைக்காட்சியில் பழைய நேருக்கு நேர் interview. நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் எப்படி திராவிட ஆரம்பிக்கிறார் தெலுங்கர் பாருங்க. முன்னேற்ற கழகம் தலைவர் திரு காமாட்சி நாயுடு வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். ஏங்க, நான் திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தை தான் நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைச்சிட்டேன். திரும்ப என்ன அதை இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க? எங்க இணைச்சிட்டீங்க? திமுக கூட கட்சி கொண்டு இணைச்சிட்டேன்ல. அதாவது முதல்ல திமுக, அதிமுக, காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், பாஜக, இப்போ திமுக. ஆமா, எல்லா கட்சியிலயும் எங்க ஆள் இருந்திருக்கு. ஆல் இன் ஆல் அழகுராஜா மாதிரி ஆல் இன் ஆல் காமாட்சி நாயுடு. ஆமா. பயங்கரமா அசிங்கமா இருக்கு. இல்ல? இந்த என்னையா அசிங்கம்? ஏதாவது கொள்கை இருக்கா? ஒரு முன்னாடி கொள்கை இருக்கிற மண்ணாங்கட்டி வந்துட்டு இல்ல, இப்போ பேர் ரொம்ப இருக்குது. என்ன அதனால என்னையா? எந்த உங்க கொள்கை சித்தாந்தம் கேட்கிறேன். என்ன கொள்கை வேண்டியது இருக்கு? என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யறேன். என் மாநாட்டில் நான் சொன்னேன், கடந்த முறை வந்து நெஞ்சில் இடம் கொடுத்த டாக்டர் கலைஞர் அவர்கள் தொகுதியில் இடம் கொடுத்தார், அவர்களோடு கூட்டணி பேசிட்டேன் மாநாட்டில். ஆகையினால மதுரையில் வந்து நிருபர்லாம் கேட்குறாங்க, காமாட்சி நாயுடு யாரோட இருக்காருன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, தூரத்தில் இருந்து ஆதரிப்பவர்களும் அவர் ஒருவர் அப்படின்னு சொல்லி டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க கூட்டணியில். என்னை கூப்பிடலை. திரு சண்முகநாதன் அவர்களுக்கு ஃபோன் போட்டு, என்னென்ன எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுகிறீங்க, ஏன் எங்களை எல்லாம் கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு. நீங்கள் மாநாட்டில் என்ன பேசுனீங்க அப்படின்னாரு. நான் ஒன்றும் தவறாக பேசுனேன் என்ன அப்படின்னு. இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னாரு. சொன்னேன், என்ன இந்த மாதிரி நெஞ்சில் இடம் கொடுத்த டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த முறை தொகுதியில் இடம் கொடுத்தா அவர்களோட கூட்டணின்னு பேசினேன் அப்படி. அதுதான் உங்களை கூப்பிடலை அப்படின்னாரு. இவர் கூப்பிடலன்னு வேற கட்சி சேர்ந்துட்டா. நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, நெஞ்செல்லாம் வேணாம், எனக்கு வந்து தொகுதியில் தான் இடம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அரசியல் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கவன் அதைத்தான் நம்ம ஒரு தொகுதியை, ஒரு 2 தொகுதியை வாங்கி நின்று அந்த கட்சியை நம்ம தக்க வைக்கணும்னா அதை செஞ்சா தானே முடியும். ஆமா, அவ்வளவுதான். வேற என்ன வேணும் சொல்லுங்க. என்ன சார் கூட காமாட்சி நாயுடு சண்டை. திமுக ஏன் இவங்களோட இன்டர்வியூஸ்ல அந்த டயலாக் வருமா என்ன? சொல்ல முடியும். தவறுதலா பேசிட்டே மன்னிச்சுக்கோங்க அப்படி. டிஎம்கேல இருந்தீங்களா? ஆமா. அப்புறம் ஏடிஎம்கே வந்தீங்களா? ஆமா. அது எப்படி வந்தீங்க? எம்ஜிஆர் இப்ப வந்து இவர் ஒவ்வொரு கட்சி அப்படி போனாரு அப்படின்ற கதையை வந்து வரலாறு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். டிஎம்கே வந்து ஏடிஎம்கே போறாரு, தாவ போறாரு, எப்படின்னு பார்க்கலாம். எம்ஜிஆருடைய ரசிகர் மன்றத்துக்கு நான் தலைவருங்க மதுரையில். அப்படியா? ஆமாங்க. சரியா? அதனால் எம்ஜிஆர் வந்து கட்சி, அவர் தனியாக வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பிரிஞ்ச உடனே நாங்கள் தாமரை போட்ட ஒரு கொடியை தச்சு நாங்கள் அங்கே ஏற்றிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி. அதுக்கப்புறம் அப்படியே நான் எம்ஜிஆர் கூடயே இருந்துட்டோம். இவர் காரணங்கள் பாருங்களேன். எனக்கு கூப்பிடலாம், கட்சி விட்டு மாறிட்டேன். எம்ஜிஆர் ஃபேனு, அதனால இந்த கட்சியை சேர்ந்துட்டு எனக்கு மனசு தோன்றதை நான் பண்றேன்ற மாதிரி வந்து சுத்திக்கிட்டே இருக்கேன். ஒன்று வா அவனை அடிச்சு போடுறேன், இல்லை ஓரமாக போடி. இந்த சுற்றி விளையாடுற வேலை என்கிட்ட வேணாம். ராஜீவ்காந்தி இறக்கும் போது நீங்க அதிமுகல இருந்தீங்க. ஆமாம், அதிமுக. ராஜீவ்காந்தி கொண்டது யார்? அந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு நிறைய தெரியும். ஆமாம், ஏன்னா நான் வந்து சந்திரசாமி ஆசிரமத்தில் ஒரு 6 மாதம் அந்த காலகட்டங்கள்லாம் அங்கே தங்கியிருந்தேன் டெல்லியில். அதெல்லாம் ஏன்னா என்னுடைய பர்சனல் ஒர்க்கியா. ராஜீவ்காந்தி கொலைக்கு சந்திரசாமி தொடர்பு இருக்கா? 100க்கு 100. அதான் என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு அவ்வளோ விலாவாரியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. கூட்டு கலவாணி தரமா நீங்க உள்ள இருந்திருக்கீங்களா? அதெல்லாம் கேட்கறேன். என்னன்னு ஏங்க என்ன பேசுறீங்க? அந்த கட்டணம் தானே இருந்தீங்க. ஏங்க பல முறை வந்து சுப்பிரமணிய சாமியை வந்து சந்திச்சு பேசினாருங்க, சந்திரசாமியை பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து கருணா ஒரு முறை வந்துட்டு போனாரு. ஆமா, அதுக்கப்புறம் பல காரியங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வேற யாரும் வந்தாங்க? வேற யாரும். பயப்படுறீங்க, பயந்து சாவுறீங்க, வெளிப்படையா சொல்லுங்க. நான் இருக்கிறேன். இங்க இருந்து என்ன எனக்கு என்ன செய்ய போறீங்க? நான் எதுக்கு பயம்? இங்க இருந்து என்ன எனக்கு என்ன செய்ய போறீங்க? நான் எதுக்கு பயம்? வேற யாரும் வந்தாங்க? வேற என்ன? அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற சூழ்நிலை வரும்போது நரசிம்மராவ் 2 முறை வந்தாரு. நரசிம்மராவ் வந்தாரா? ஆமா ஆமா, நரசிம்மராவ் வந்தாரு. ராஜீவ்காந்தி கொலைக்கு முன்னாடி நரசிம்மராவ் சந்திரசாமியை பார்க்க வந்தாரு. ஆமா, கரெக்டா? வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஆமா. வேற யாரும் வந்தாங்க? வெளியுறவுத்துறையில இருந்த அந்த அமைச்சர்கள்லாம் கூட வந்து தான் பார்த்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் கூட சீதாராம் கேசரியா. அவர் சீதாராம் கேசரியா. ஆக்சுவலா அந்த ஆசிரமத்தில் நடப்பது என்ன? ஆசிரமத்தில் 6 மாசம் இருந்தீங்களே. ஆமா, என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன். என்ன நடந்துச்சு? இந்த காலையில எந்திரிப்பேன், குளிப்பேன். ஏதாவது சொல்லிட போறேன். வெளியதான் ஆசிரமம், உள்ளுக்குள்ள மீட்டிங், அரசியல் மீட்டிங் நடக்குதுல்ல, அதை பத்தி கேட்கறேன். ஏதாவது உங்களுக்கு இருக்குதா? ஒரு அரசியல் மீட்டிங் நடக்கும்போது என்ன இதுக்கு அவங்க ஆசிரமத்துக்கு அரசியல் மீட்டிங்? அது என்ன கேட்கக்கூடாது. சுப்பிரமணிய சாமியையும் நீங்க சந்திரசாமியும் கேளுங்க. அவர் போயிட்டாருப்பா. அவர் போன இடத்துல போய் கேட்டு வாங்க. போங்க. கூட இருந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க. நரசிம்மராவ் போயிட்டாரு, ஜெயலலிதா போயிட்டாங்க, சந்திரசாமி போயிட்டாரு, எல்லாம் போயிட்டாங்க. இப்ப நானும் போகணும்னு நினைக்கிறியா?
ராஜீவ்காந்தி கொலைக்கு திட்டமிட்டதெல்லாம் அந்த ஆசிரமம் தான். மரியாதையோட எப்படி கலாய்ச்சிட்டு கோவத்தோட பேசிட்டு மரியாதையோட எப்படி சுத்தி விட்டாலும் மறுபடியும் இதுக்கே தான் வருவாரு நம்ம வழக்கம் போல. அதெல்லாம் என்னால சொல்ல முடியும். அப்போ வந்து உங்களை வந்து இமிடியேட்டா கைது செஞ்சு உங்களை விசாரிச்சா நிறைய உண்மைகள் வெளியே வரும். யாரு கேட்கக்கூடிய விதத்துல கேட்டா நிறைய உண்மைகள் நீங்க சொல்லுவீங்க. யாரு நீங்க எனக்கு என்ன உண்மை இருக்கு அங்க நடந்தது எல்லாமே? என்ன நடந்தது இப்ப சொன்னீங்களே அதோட கூடுதலான சில விஷயங்கள் உங்களை கூப்பிட்டு உள்ள வச்சு கும்பு குத்துனா தேவையில்லாம ஒரு கதையை சொல்லி இவரே மாட்டிக்கிட்டு ஐயோ ப்ரோ இஸ் லிட்டரலி மீ. ராஜீவ்காந்தி இறந்த உடனே நீங்க ஹரியானா போயிட்டீங்க. இறந்த உடனே ஒரு 2-3 நாள் கழிச்சு தாங்க. சரி ரைட் ஓகே. ராஜீவ்காந்தி இறந்துட்டாரு 2 நாள் கழிச்சு அவசரமா ஹரியானா போயிட்டீங்க. அவசரமாலாம் இல்ல, நடந்துதான் இப்ப மெதுவா போனேன். அப்புறம் கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட் வந்து பேசிட்டு இருக்கும்போதே வந்து அவங்கள, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே என்ன கான்ட்ராக்ட்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வேணாம் எனக்கு. சரி விடுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்ல வந்தாரு, அதெல்லாம் வேணாம் விடுங்க. அவர் இலங்கையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க பேசிக்குவாங்க, இங்கிலீஷில் பேசுவாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுமே. அதாங்க இங்கிலீஷ் படிச்சதுல எங்க? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து நான் டைப் பண்ணியிருந்தோம். நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நீங்கள் படிச்சது தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? நான் தமிழ் மீடியம். ஆனால் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறீங்க. ஆமாம். போன வாட்டி நேர்காணல எனக்கு திருப்பி அப்படி கோவப்பட்டு ஹவாரின்னு கேட்டிங்களே. ரெஃபரன்ஸ் புரியுதா? ஓ நீங்கள் ஹரியானா போயிட்டீங்க. ஹரியானா போயிட்டு வந்த பிறகு மறுபடியும் எப்போ போனீங்க ஆசிரமத்துக்கு? அங்கே இருக்க அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போன போது அன்னைக்குன்னு பார்த்தா நரசிம்மராவ் வந்தார். நரசிம்மராவ் தெலுங்குல? தெலுங்கர் தான். நரசிம்மராவ் கூட ஒருத்தர் வந்தார்ல, அவர் யார்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு லேடி வந்தாங்களே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ணா வந்தாங்களே லேடி ஒருத்தர், அதெல்லாம் பார்க்கலங்க. டெல்லியில் நான் வந்து ஒரு ரூம் போட்டு இருந்தேன். அந்த ரூமில் வந்து இருக்கும்போது எனக்கு தகவல் கிடைச்சது. லீலா பிளஸில் தான் தங்கியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு என்ன தகவல் வந்துச்சுன்னா, பிரதமராக வந்து நரசிம்மராவை எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் கிடைச்சது. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் வரல? சந்தேகம்லாம் வரலங்க. ஆசிரமத்துக்கு வந்து போனவர் நரசிம்மராவ் ராஜீவ்காந்தி கொலைக்கு முன்பு, ராஜீவ்காந்தி கொலைக்கு பின்பு 2 முறை வந்து போயிருக்கிறாரு. அப்போது அங்கே தான் முடிவு பண்ணுறீங்க, அடுத்த பிரதமர் நரசிம்மராவ் ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த விஷயம் எனக்கே புரியுதுன்னா உங்களுக்கு புரியாதா? நான் படித்தவர், பண்புள்ளவர், ஆங்கிலத்தை நல்லா சரளமாக பேசக்கூடியவர். உங்களுக்கு புரியும்? ஆங்கிலத்தை சரளமாக நல்லா பேசக்கூடியவர். புல்லிங் இஸ் அன் ஆர்ட், முக்தார் இஸ் பிகாஸ் ஆஃப் இட். ராஜீவ்காந்தி கொலைக்கு முன்பு ஜெயலலிதாட்டு நல்லா தொடர்பில் இருந்தீங்க. ஆமாம், நல்லா தொடர்பில் இருந்தீங்க. தொடர்பில் இருந்து கொண்டு தான் ஆசிரமத்துலேயும் இருந்தீங்க. ஆமாம். எதுக்கு ஏடிஎம்கே விட்டு வெளியே வந்தீங்க? அதாங்க இந்த அம்மா மதுரை மாநாட்டுக்கு வந்தாங்கங்க. மாநாட்டில் வந்து ராஜீவ்காந்தி ரத்தத்தினால் நான் வெற்றி பெறவில்லைன்னு இந்த அம்மா மேடையில் பேசினாங்க. பேசும்போது எனக்கு அப்போமே சுருக்குனுச்சு. நான் மேடையில் தான் உட்காந்துருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வெளியும் பயந்துக்கிட்டு இருந்தவங்க எனக்கு எங்களுக்கு தான் பேசிட்டு எல்லாம் தெரியுமில்ல. உங்களுக்கு எல்லாமே தெரியுமே. இதில் இன்னொரு விஷயம், ஜெயலலிதா முதல்வர் ஆவதற்கு சுப்பிரமணிய சுவாமி ஒரு முக்கிய காரணம். ஆமாம் ஆமாம். அதே சுப்பிரமணிய சுவாமி தான் சந்திரசாமி ஆசிரமத்திலேயே வந்து போய் நின்றாரு. புரியுதுங்களா? இதே நரசிம்மராவ் தான் சந்திரசாமியோட ஆசிரமத்துக்கு வந்து போனாரு. கரெக்டுங்களா? இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி இறந்த பிறகு இதே நரசிம்மராவ் தான் பிரதமர் ஆனாரு. இதே சுப்பிரமணிய சுவாமியால் உருவாக்கப்பட்ட ஜெயலலிதா தான் முதல்வர் ஆனாங்க. கரெக்டா? சொல்லுங்க. அப்போ கஷ்டப்பட்டவங்க அதுக்கப்புறம் அனுபவிச்சாங்க. கரெக்டா? கரெக்டா தலைவரே? அதே மாதிரி அந்த சந்திரசாமி ஆசிரமத்தில் என்ன நடக்குதுன்றதுக்கு நீங்க வந்துட்டு ஒரு உளவாளி மாதிரி உள்ள இருந்திருக்கீங்க. அதனால தான் இப்ப நீங்க தெளிவா சொல்றீங்க, சுப்பிரமணிய சுவாமி கூப்பிட்டு விசாரிச்சா பல உண்மைகள் வெளியே வரும்னு தெளிவா சொல்றீங்க. ஏன்னா ஆசிரமத்துல நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. இல்லை நீங்க சும்மா சொல்ல மாட்டீங்க. உங்களை கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிச்சா நீங்க எல்லா உண்மையும் சொல்வீங்க. நீங்க வேற ஏதோ யோசிக்கிறீங்க. அதெல்லாம் தெளிவா பேசுறீங்க. இப்ப என்னத்துக்கு ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கு அதெல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாம் போன பின்னாடி அதை எதுக்கு இப்ப தூசி தட்டிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு உட்காந்து நீங்க சொன்னீங்க? கேட்டதுனால சொன்னேன். ஏன் பயப்படுறீங்க நீங்க? பயம் எனக்கு நான் என்ன தப்பா பண்ணிருக்கேன்? எனக்கு எதுக்கு பயம் வருது? ஏன் வேத்து போடுது? வேத்து ஒழுகுத ஃபேனும் இல்லாம என்ன உட்காத்தி வச்சுக்கிட்டு நீ வம்பிழுத்துட்டு நல்லா லைட்டை போட்டுக்கிட்டு சரி வா இப்பதான் கொலை முடிஞ்சிருக்கு. அப்புறம் ஏடிஎம்கேல இருந்தேன். இந்த அம்மா இந்த வார்த்தையை ரொம்ப சிம்பிளான ரீசன் தான் இருக்கு. எம்ஜிஆர் ஃபேன்னால அதனால அந்த கட்சியை செஞ்சுட்டேன். ஜெயலலிதா அப்படி பேசினாங்க, அதனால அந்த கட்சி விட்டு வந்துட்டேன். டிஎம்கேல என்ன கூப்பிடல, அதனால நான் போல. சிம்பிள் ஆன்சர். இந்த வார்த்தையை சொன்ன உடனே நாங்க இருந்து எழுந்து எங்க வீடு பக்கத்துல தான் நான் நடந்தே வந்துட்டேன். இந்த அம்மா அதை சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் இங்க பாருங்க, மான ரோசம் இருக்கவனுக்கு தாங்க அதை பத்தி தெரியும். உனக்கு அதெல்லாம் இல்ல கண்ணு. மானம் சூடு சொரணை உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த அம்மா முதல்வர் ஆனதுக்காக நீங்க கஷ்டப்பட்டதுனால, நீங்க உழைச்சதுனால, ஆசிரமத்துல 6 மாசம் இருந்ததுனால அந்த கஷ்டம் துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி உழைச்சிக்கிறோம். இந்த அம்மா கடைசியில ராஜீவ்காந்தி குறைக்கும் அந்த ரத்தத்தால நான் இல்லைன்னு சொன்னது உங்களுக்கு வயிறு இருந்துச்சு உங்களுக்கு. சரி சொல்லுங்க.
அதனாலன்னு சொல்லி என்னமோ நான் என்னமோ அங்கே வந்து ஆசிரமத்தில் உட்காந்து எல்லாம் பண்ணது மாதிரியும் இந்த அம்மாவுக்கு வந்து வேலை பார்த்த மாதிரி என்னையா பேசுறீரு? ஒரே கேள்வி, அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ராஜீவ்காந்தி ரத்தத்தால நான் வெற்றி பெறவில்லைன்னு சொன்னாங்கல்ல. ஆமாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அமைதியாக உட்காந்து பார்க்கறது தானே, கவனிக்கிறது தானே. இதனால நீங்கள் வெளியே வந்தால் என்ன கிழிக்க போறீங்க? ஏன் வெளியே வந்தீங்க? ஏன் உங்களுக்கு கோவம் வந்துச்சு? எனக்கு என்ன கோவம் வருதுன்னா, அவர் இறந்ததுனால தான் இந்த அம்மா ஜெயிச்ச ஆட்சிக்கு வருது, இல்லைன்னா வந்திருக்காது. புரிஞ்சுக்கோ. ராஜீவ்காந்தி ரத்தத்தால தான் நரசிம்மராவ் பிரதமர் ஆனாரு, ஜெயலலிதா முதல்வர் ஆனாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதான் பிரதமர் வந்துட்டார்ல. அப்புறம் என்ன, ஜெயலலிதா முதல்வர் ஆயிட்டாங்கல்ல. ஆமா, நினைச்சது நடந்துச்சுல. அப்புறம் என்ன பிரச்சனை? யார் நினைச்சது நடந்துச்சு? ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க, ஜெயிச்சிட்டாங்களே. அவ்வளவுதான். ஆசிரமத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த அம்மா சீஃப் மினிஸ்டரா வரணுங்கிறதுக்காக பாண்டி கோயிலில் நான் போய் மண்சோறு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணீங்க? வேற என்ன பண்ணுவாங்க, அதான் பண்ணேன். நாக்கை வெட்டிக்கிற மாதிரி எதுவும் வேண்டியது? அதெல்லாம் நான் வேண்டிக்கல. சரி, ஓகே. சிரிச்சுக்கிட்டு சரி, ஓகே. அதாவது ஆசிரமத்துக்கு போறதுக்கு முன்னே மனுஷர் சாப்பிட்டீங்க, கடவுள்கிட்ட வேண்டிங்க, அதை முயற்சி பண்ணி பார்த்தீங்க, அதனால எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் நீங்க ஆசிரமம் போனீங்க. என்னமோ நான் தான் போய் கொலை. என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டணும்னு திட்டம் போட்டு வந்திருக்கீங்க. ஆசிரமத்துக்கு வந்து போனவர் நரசிம்மராவ் பிரதமர் ஆயிட்டார். நரசிம்மராவ் பிரதமர் ஆயிட்ட பிறகு நீங்க அதிமுக விட்டு வெளியே போறீங்க. வெளியே போன பிறகு மறுபடியும் எங்க போறீங்க? காங்கிரஸ்லயே போறீங்க. நரசிம்மராவ் தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் உள்ள போறீங்க. சொல்லுங்க. அந்த ஆசிரமத்துக்கு போனது நல்லதா போச்சு. அந்த ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சேருதுன்ற சேருதுன்ற. இன்னொரு விஷயம் சொல்ல போறாருன்னு நினைச்சேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் விழாங்க. அந்த விழா வந்து மதுரையில் கொண்டாடுறோம். என்னுடைய தலைமையில் தான் அந்த நிகழ்ச்சியை ரெடி பண்ணுறேன். எவ்வளோ செலவாயிடுச்சு? 42 42லேருந்து 43 லட்சம் ரூபாய் செலவு. 42 43 லட்சம்னா அப்போ 42 43 கோடி மாதிரி. இப்போ அதம்மாங்க, அவ்வளோ பணம். பெரிய வயிற்றுச்ச கண்ணு. சரியா? ஏதோ அந்த ஆசிரமத்துக்கு போனதுனாலையும் லாபம் வந்ததுனாலையும் எப்படி போனாலும் ஆசிரமம் தான் இனிமே. அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறத பாருங்க. வேற ரூட்ல போய்கிட்டு இருக்கேன். செலவு பண்ணீங்க. காங்கிரஸ் மூத்த நிர்வாகி வந்தாங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து நரசிம்மராவ் வந்தாரு. எந்த நரசிம்மராவ் தெரியுமா? எந்த நரசிம்மராவ்? அவரு எந்த நரசிம்மராவ்? ராஜீவ்காந்தி கொலைக்கு முன்பு ஆசிரமத்துக்கு வந்து போனார்ல, அந்த நரசிம்மராவ். தொலைக்கிற அவரு என்னதான் விட்டாலும் அவர் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த கதையை முடிக்கணுன்றதுக்காக எவ்வளவுதான் லாக் பண்ணாலும் ஆசிரமம் போனாலும் மறுபடியும் வந்து நான் கதையை கண்டினியூ பண்றது பேச பிடிக்குது. கதை சொல்றது அதுக்கு தேவையில்லாம கதையை சொல்லி இவரே நமஸ்காரம் அப்படியே கட்டி பிடிச்சாரு. யாரு? நரசிம்மராவ். பாருங்க, இப்படி ஆசிரமத்துல நரசிம்மராவ் அப்படி வந்து போறாரு, நீங்க பாக்குறீங்க, பேச்சு இல்லை. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்றீங்க? நரசிம்மராவ் பிரதமர் ஆகிறாரு, மாநாடு நீங்க நடத்துறீங்க 40 லட்சத்துல. நரசிம்மராவ் வரும்போது கட்டி பிடிக்கிறாரு. ஏன் கட்டி பிடிக்கிறாரு? How can you ask that with how can you ask that with a straight face, man? ஏன் கட்டி பிடிக்கிறாரு? எல்லாம் பண்ணாருன்னு சொல்லி அருமைப்பட எல்லாம் பண்ணாருன்னு இல்லை. அது என்னது? ஜெயலலிதா கூட கூட்டணி வேண்டாம்னு சொல்லி ஜெயலலிதா வேணான்னு சொல்லி நீங்க காங்கிரஸ்ல வந்தீங்களோ, அதே ஜெயலலிதா கூட நரசிம்மராவ் கூட்டணி வச்சா வேணான்னு சொல்லி நீங்க போனீங்க. எல்லாருமே போயிட்டோம். எப்படி இருந்தாலும் ராஜீவ்காந்தி இறந்த பிறகு காங்கிரஸும் அதிமுகவும் ஒன்னா தான் பயணிச்சாங்க, கூட்டணி தான் இருந்தாங்க. ஆமா. ஆக மொத்தத்துல உங்களுக்கு கொள்கை சித்தாந்தம் ஒரு மண்ணும் இல்ல. என்ன பிரச்சனை? எனக்கு வந்து நான் ஒரு நியமன எம்பி கேட்கிறேன். அவர் எம்பி கேட்கும்போது பார்க்கலாம் நாயுடுன்னு தலைவர் சொல்லிகிட்டே இருந்தார். சொல்லிக்கிட்டு இருந்தவர் என்ன பண்ணார்? திடீர்னு நம்ம இவருக்கு கொடுத்தாரு. யாருக்கு? நம்ம பீட்டர் அல்ஃபோன்ஸுக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்து எப்படினாலும் இவங்களுக்கு இவ்வளோ காசை செலவு பண்ணுறோம், இதுக்கு நாமளே ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. என்ன காரணங்கிற எம்ஜிஆர் ஃபேன்னால கட்சியில் சேர்ந்துட்டேன். ஜெயலலிதா அப்படி சொன்னாங்க, கட்சி விட்டு தாவி. அந்த கட்சியில் எனக்கு இடம் கொடுக்கல, நான் வெளியே வந்து நானே ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டிஎம்கேல எனக்கு கூப்பிடலாம் போடல. சச் ரேஷ் டிசிஷன்ஸ். அதான் கட்சி ஆரம்பித்து கட்சி நடத்திக்கிட்டு இருந்தேன். 99 வந்து 2 நாடாளுமன்ற தொகுதியில் போட்டு டெபாசிட் இழந்தீங்க. ஆமாம், டெபாசிட் இழந்துட்டோம். அப்புறம் என்ன, 2001 தேர்தல் வந்துச்சு. அந்த 2001 தேர்தலில் ஆதரவு கொடுத்தோம்.
அமைதி படை படத்துல கூட டெபாசிட் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சத்யராஜ் மணிவண்ணன் படத்துல. சன்மானத்துடன் அது மீனிங் என்னன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. கேட்டா நான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறேன் எனக்கு சூடு சொல்றேன் இருக்குன்னு சொன்னீங்க. ஏன் மறுபடியும் ஜெயலலிதா ஆதரவு? அது இருங்க சார், கொள்கை சித்தாந்தமே இல்லையா? கொள்கை என்னையா கொள்கை? அரசியல் எவனுக்கு கொள்கை இருக்கு? அரசியல் எவனுக்கு கொள்கை இருக்கு? போனதே நான் பண்ணேன். கடைசியில பிஜேபியோட சேர்ந்தீங்களே. இங்க பாருங்க, பிஜேபியில போனேன், அவங்களுடைய சித்தாந்தமும் கொள்கையும் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? தெரிஞ்சுதான் போனீங்க. தெரிஞ்சாம தான் போயிட்டேன். ஆமா, ஒண்ணும் தெரிய பப்பா தெரியாது, தெரியாம போயிட்டீங்களா? இங்க பாருங்க, பிஜேபி இந்துத்துவ கொள்கை தெரியுமா தெரியாதா? இங்க பாருங்க, அப்ப இந்த அளவுக்கு மூளை வளர்ச்சி எனக்கு இல்ல. சரியா? அப்போ இந்த அளவுக்கு எனக்கு மூளை வளர்ச்சி இல்ல. இப்ப எங்க இருக்கு? இப்ப இருக்க அளவுக்கு எங்க இருக்குன்னா மண்டக்குள்ள இருக்கு. கல் எப்படி வருது வார்த்தை? இந்த அளவு வளர்ச்சி இல்லைன்னா எந்த அளவுக்கு எங்க எங்க இருக்கு வளர்ச்சி? வளர்ச்சி எங்க இருக்குங்கிற இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது. அப்பதான் நல்லா வளர்ச்சி இருந்துச்சு, இப்போ இல்ல. முடியே மட்டும் என்ன பேசுறது? எதை பேசினாலும் குதர்க்கமாவே பேசுறீரு. பிஜேபி உள்ள இருந்தீங்களா? எப்படி இருந்துச்சு? எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மசில் மெமரி மாதிரி இவர் பேசுறதுல அப்படியே வருது. ரொம்ப வாட்டி பார்த்தனால, ரீவாட்ச் பண்ணனால. நான் வேணும்னே எல்லாம் பண்ணல, எனக்கே அறியாம என்ன அறியாம வருது. அமைச்சர் உதயநிதி சொன்னார்ல, சனாதனத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். ஆமா, அது சரிதானே. அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? சனாதனம்னா அதாவது ஆண்டான் அடிமைங்கிற மாதிரி எல்லாமே தலையில் பிறந்தான், புஜத்தில் பிறந்தான், மார்பில் பிறந்தான், தொடையில் பிறந்தான், காலில் பிறந்தான், காலுக்கு பாதத்தில் பிறந்தான். அப்போ தலையில் பிறந்தது யாரு? பார்ப்பனர்கள். அவங்க மட்டும் உயர்வானவங்க, மற்றவங்க தாழ்வானவங்க பேசுகிறான். சரி, தலையில் பிறந்தா, அங்கே பிறந்தா, இங்கே பிறந்தான்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சாதி வைக்கிறாங்க இல்லையா? இப்போ நீங்கள் நாயுடு இல்லை, நீங்கள் நாங்கள் தான் இதில் தானே பிறந்திருக்கோம். இதில் தொடையில் பிறந்திருக்கோம். உயர்ந்த ஜாதி. அதுக்கப்புறம் போது நீங்கள் தொடையில் வந்துடுறீங்க. உங்களுக்கு கீழே பிறந்தவங்களா உங்களோட கீழ் ஜாதி இல்லையா? என்ன உயர்ந்த ஜாதி? கத்திரிக்காய் ஜாதி. எல்லாம் மனித ஜாதி தான். அப்படின்னா மண்ணாங்கட்டி நாயுடுன்னு பேரு பின்னாடி தூக்கி போடுறதானே? அப்போ எல்லா மனிதனும் சொல்லிட்டீங்களே, தலையில போறதான் காலில் போறதான் சொல்றான், தப்புன்னு சொல்றீங்களே. அவன் சொல்றதா இப்ப சுமந்து நிற்கிறீங்க நீங்க. அந்த சனாதனத்தை தானே சுமந்து நிற்கிறீங்க நீங்க. முத்தார், மோஸ்ட்லி தமிழ்நாட்டுல யாரும் என்ன சொல்றீங்க? தலையில போறதான் காலில் போறதான் தப்பு, இதுதான் சனாதனம் சொல்றீங்களா இல்லையா? அவன் சொல்றான்னா நான் ஏத்துக்கிட்டேன். ஏத்துக்கிட்டீங்களே, நாயுடு வச்சுக்கீங்க, காமாட்சி நாயுடுன்னு பேர் வச்சுக்கீங்க. என்னுடைய பிறப்பில என்னுடைய ஜாதி. அவங்க சொன்னதான் நீங்க ஏத்துக்கிட்டீங்க. தொடையில போறதான் இதெல்லாம் இப்ப பேச வேண்டாம். தொடையில போறதான் சொல்லிட்டாங்களே, தொடையில பிறந்தவன் தான் நாயுடுன்னு சொல்லிட்டீங்களே. அது ஏன் நீங்க சுமக்கிறீங்கன்ற? அது தூக்கி போட்டுருங்க. அது எங்க கம்யூனிட்டிக்கு நான் டெவலப்மெண்ட்டுக்காக வச்சிருக்கேன். ஆக மொத்தத்துல சனாதனத்தை யார் சொல்லி கொடுத்தாங்களோ, அது ஏற்றத்தாழ்வு கொண்டு வந்தாங்களோ, அதை நீங்க முழுமையா ஏத்துக்கிட்டீங்க, ஆதரிக்கிறீங்க. அதை சுமந்துக்கிறீங்க, நீங்க அழைறீங்க. இப்போ சனாதனம்னா ஏற்றத்தாழ்வு, பெண்ணடிமை எல்லாமே தொடையில பிறந்தான் சொல்லிட்டு ஏற்றத்தாழ்வு போதிச்சான் அயோக்கியன்னா, அதை சுமந்துட்டு இருக்க நீங்க யாரு? வழிவழியா கடத்துறது மட்டும் எவனோ ஒருத்தன் அது ஏன் நீங்க சுமக்கிறீங்கன்ற தூக்கி போடு தலைவரே. நீங்க தொடையில பறக்கல. சரியா? யோசிப்போம். We are back to யோசிப்போம் saga. It continues. நாயுடு பேருக்கு என்ன காரணம்? சனாதனம் தானே, சாதி வேறுபாடு தானே, சாதி வரிசைப்படுத்தல் தானே. இப்ப நான் பேசுறீங்க, போன் என்ன பண்றீங்க? இந்த போனை கொடுங்க. இந்த வாரம் நான் பார்த்ததே இல்லைங்க. மனுஷ மாதிரி பேசினா உங்ககிட்ட பேசலாம். புரியுதா இல்லையா? நீங்க ஒரு விஷயம் நல்லா சரி, இப்போ அந்த ஏற்றத்தாழ்வு மட்டும் இல்லைன்னா சாதி ஒண்ணு இல்லாம போயிருக்கும். கரெக்டா? நீங்களே போடுறீங்களே, காமாட்சி நாயுடு தொடையில் பிறந்தவன். அப்ப நாயுடு போட நான் நாயுடியா? என் ஜாதியை போடாம நான் எதுக்கே இருக்கணும்? என் ஜாதியில அப்போ சனாதனம் உங்கள்ட்ட இருக்கு. இப்போ என்கிட்ட சனாதனம் இருக்கு, சாதி பாகுபாடு இருக்கு. சாதி பாகுபாடு வச்சுட்டு நான் சனாதனத்தை இருக்கு நீங்க சொல்லக்கூடாது. என்ன முடிவோட வந்திருக்க? என்ன எங்க கம்யூனிட்டில இருந்து ஒதுக்கி வைக்கணும்னு ஒதுக்கிங்களா? நான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறேன். என்ன மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி இதையே பேச. ஆமாங்க, நீங்க தாங்க காமாட்சி நாயுடுன்னு பேரை போட்டிருக்கீங்க. அதெல்லாம் தாங்க கேட்கிறேன் உங்களை. யோசிப்போம். இனிமே உங்க பேரு கோமாட்சி. ஏங்க காமாட்சி தாங்க, கோமாட்சி இருக்கு. அப்புறம் என்ன? அதான் இனிமே கோமாட்சி. புரியல. காமாட்சினா அது என் பேர் தானுங்க. உங்க பேரு கோமாட்சி, காமாட்சி நாயுடு இல்ல. கோமாட்சினே வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம், அவ்வளவுதான். பேர் மாத்தக்கூடாது. இனிமே கோமாட்சி கோமாட்சி கோமாட்சி. ஓகே. இதுதான் நம்ம செகண்ட் எபிசோட்ல பார்த்தோம். அந்த 4வது இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஏன் மாத்தல. அன்னைக்கு சொன்னது அன்னைக்கு போச்சு. இதுதான் அன்னைக்கு. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் தம்முடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. இது பழைய வீடியோ. அது
3 சரியா தெரியல. நான் இதுக்கு முன்னாடி JK பண்ண வீடியோஸும் நான் பார்க்குறேன், அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுறேன். சொல்லுங்க. இது வந்து நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்தனால எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃபீல் வரல. ஸோ எனக்கு டிசைட் பண்ண தெரியல. அப்புறம் நான் கேட்ட மாதிரி 32,000 லைக் எவ்வளோ சீக்கிரம் போடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பார்ட் 4 போட்டுருவேன். அதோட காம்போட இன்டர்வியூஸ் வந்து தீர போகுது. அதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த சீரீஸ் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் நண்பர்களை, இருக்கும்போது என்ஜாய் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஹோப் யூ கைஸ் தேங்க் யூ ஸோ மச். போய் நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட். ரொம்ப ஒரு சில வீடியோஸ்ல தான் எனக்கு இந்த மாதிரி வயிறு வெடிச்சு நான் சிரிப்பேன். அதில் ஒன்று தான் இதுவும். டைனமிக் டோ இந்த காம்போ செம்ம பண்ணுங்க. JK சேனலில் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க வீடியோஸும் நான் கூடிய சீக்கிரம் ரியாக்ட் பண்ணுறேன். என்ன காம்போங்க இது. ராஜீவ் காந்தி சுற்றி அதுக்கே வந்தார் பார்த்தீங்களா. வேற அவர் டைவர்ட் பண்ணி வேற எங்கேயும் கொண்டு போனால் கூட அதான் இவரோட ஒரு இது மைண்ட் செட்டு, அவரோட கொள்கை அப்படின்றது ஒரு ஸ்டெடியாக எதுவும் இல்லை போல. அந்த டைமில் அவர் என்ன தோணுதோ அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அது அப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. பட் இந்த மாதிரி ஒரு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டான ஒரு இது இருக்கணுன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். கரெக்டாக ஒரே ஸ்டெடியாக இருக்கணுன்றது. அதுவும் மாறலாம், வாய்ப்பு இல்லை. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோட ஒரு மாறுதல் இருந்தால் கூட பரவாயில்ல. இது சும்மா கண்ணாப்பண்ணான்னு சும்மா இதனால அது அப்படின்ற மாறுறது அது சரியான ஒரு இது இல்லை. பாருங்களேன், அதுவும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. 2 பேருமே ஒரு கோவத்துலையும் சரி, 2 பேருமே நக்கலும் பண்ணிக்கிறாங்க, 2 பேர்கிட்ட எல்லாமே பண்ணிக்கிறாங்க, ஒரு மரியாதையும் கொடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்கு. ஃபோனை பிடிக்கிற அந்த மாதிரியெல்லாம் பார்த்ததே இல்லைங்க எந்த ஒரு இன்டர்வியூலையே. சிரிச்சுக்கிட்டே வேற லெவல் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கண்டென்ட் ஃப்ரம் வரன். JK சேனல்லேருந்து நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.